நம்ம வீட்ல இருக்க பேரண்ட்ஸு, தாத்தா, பாட்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள நெனச்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா, நம்ம சோஷியல் மீடியாலயே மூழ்கிட்டாங்க. ரியல் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாச்மென்ட்டே கிடையாது. சொல்லப்போனா ஒரு ஃபெஸ்டிவலு, கலாச்சாரம் அப்டின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பசங்களுக்கு நீங்க எப்படி டீச் பண்றீங்க? இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் நீங்க சொன்ன மாரி எல்லாமே வந்து மறந்துட்டாங்க. ஆமா. ஸோ ஸ்கூல்ல அத வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அத பத்தி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மாரலா நாங்க எஜுகேட் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம். இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூலா இருந்தாலுமே, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். மத பாகுபாடு இல்லாம அனைத்து விழாக்களையும் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான், கிருஷ்ண ஜெயந்தி மாதிரியான எல்லா செலிப்ரேஷன்ஸையும் நம்ம இங்க பண்றோம். அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு இடையில செக்யுலரிசம் வந்து டெவலப் ஆகுது. அஸ் வெல் அஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டிய பத்தி அவங்களுக்கு தெளிவா சின்ன வயசுல இருந்தே புரிய வைக்கிறதுல நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ இதையும் தாண்டி நெறைய நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் செலிப்ரேஷன்ஸ் நம்ம ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறதுனால, ஸ்டூடண்ட்ஸுக்கு இடையில அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீலிங் வந்து டெவலப் ஆகுது சைல்ட்ஹுட்ல இருந்தே.